மாமா எங்க போறீங்க? இல்ல மயிலு, மனசு கேட்கல. நான் போய் கதிரை பார்த்து பேசிட்டு வரேன். அப்ப நான் இங்க வருத்தப்படுறேன், அது இவருக்கு ஒரு விஷயமா தெரியலல்ல? டேய், காலேஜ் போலியாடா? போகலையாம்மா. ஏன்டா? டேய், உன்னதான் கேக்குறேன். மனசு இல்லைண்ணே, அதான் போல. சரி, அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போற? வீட்லயே இருக்க போறியா? அப்படியே இருந்துட்டாலும் இருக்க முடியற மாதிரியா இருக்கு இந்த வீடு. சரி, ஒண்ணு பண்ணு, என் கூட வரியா? எங்கண்ணே? நான் வேலை செய்யற இடத்துக்கு. அங்க வந்து நான் என்ன செய்ய? என்னோட சும்மா அப்படியே பேசிட்டுறா. இல்லண்ணே, நான் வரல. பேசாம என் கூட வரியா? நீ வேலை செய்யற இடத்துக்கா? ஆஹா, அது ஒரு வில்லங்கமான இடம் இல்ல. வேண்டாம் வேண்டாம், நீ வீட்லயே இரு. இப்ப ஏன் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் நின்னுட்டு இருக்கீங்க? என்ன சமாதானப்படுத்தவா? உனக்கு தான் அப்பா குணம் தெரியும்ல. இதே இன்னும் எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? நமக்கும் வேற வேற குணம் உண்டுன்னு அவருக்கு தெரியணும்ல, அதை அவரும் புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்க மாட்டேன்றாரா? என்ன பண்ண முடியும்? நீ வருத்தப்படாதடா. எனக்கு பெருசா வருத்தம்லாம் இல்லைண்ணே. என்னால நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்கல்ல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. டேய், அது பிரச்சனை இல்லடா. சரி, வா, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். நான் வரலண்ணே. ஏன்டா? நான் வேணா உன்னை காலேஜில் ட்ராப் பண்றேன்டா. அதான் நான் போலன்னு சொல்றேன்ல, விடுண்ணே. சரி, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வா. இப்ப என்ன பெரிய துக்கம் நடந்து போச்சு? இப்ப எதுக்கு பக்கத்துல உட்காந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் கதிரு, நீ வேலைக்கு லேட்டா போனா உங்க ஓனர் திட்டுவார்ல. லைட்டா. உன் ஓனரு ஆ, உனக்கு தெரியாததா? சப்புன்னு ஒன்று வைப்பாரு. அப்ப கிளம்புங்க ரெண்டு பேரும். உன்னை இப்படியே விட்டுட்டு எப்பட்றா? நான் ஓகேவா தானே இருக்கேன். நிஜமாவே ஓகேவா இருக்கியா? ஆமாண்ணே. டேய் தம்பி, அட கிளம்புங்கண்ணே, கிளம்புங்க. ம், அண்ணா போனேன். சரி வரணும்.